தொண்டைக்கு இதமாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. மைல்டாக மசாலா இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊர் ஸ்டைலில் மஞ்சள் தண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு கறி எலும்பு எல்லாம் சேர்ந்த மாதிரி வாங்கிக்கோங்க. லைட்டாக கொழுப்பு கறி நெஞ்செலும்பு எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி வாங்கிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி எனக்காக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். 1 கிலோ மட்டன் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயத்திலே பண்ணுங்க. ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா புளிப்பு வந்துடும் உங்களுக்கு. 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி சின்ன டீஸ்பூன்ல சேர்த்துக்கோங்க. வீடியோவில் பார்க்குற மாதிரி மல்லிப்பொடி சீரகப்பொடி பெரிய ஸ்பூன்ல 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி 1 கிலோக்கு ஒரு சின்ன டீஸ்பூன் மட்டும் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா மையா அரைச்சு எடுத்துக்கோங்க. மஞ்சள் தண்ணி பண்றீங்க அப்படின்னா ஆப்ஷன்லாம் இல்லை, கண்டிப்பா நல்லெண்ணெயில பண்ணுங்க. உரப்பு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ கழுவி வச்சிருந்த மட்டனையும் சேர்த்து நல்லா 10 to 15 மினிட்ஸ் இந்த மசாலா கூட சேர்த்து பெரட்டி விடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மடங்கு தண்ணி ஊற்றுங்க. மல்லி புதினா சேர்த்து 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பெருசா மசாலாவும் இல்லை, 1 கிலோ கறி வாங்கி வீணாக்கிடுவோமோ அப்படின்னு செகண்ட் தாட் மட்டும் உங்களுக்கு வேணா. கண்டிப்பா ஒன் டைம் நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டில் பிறந்த குழந்தைங்களா இருந்து சாப்பிட்ற டைம் வந்துருச்சா, அதாவது நான்வெஜ் கொடுக்குற டைம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா இதை ஃபர்ஸ்ட் ரெசிபியா ட்ரை பண்ணி பாருங்க. இது லைக் ரசம் மாதிரி தாங்க. இட்லி தோசை சாதம் இப்படி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா என்ன அளவுக்கு மீறி நீங்க அதை ஊற்றி சாப்பிடணும். அப்பதான் அதோட ரியல் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க.